அதிகாலையில் முதல் உணவா சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா விடியற்காலையில் நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலத்தோட அளவு அதிகமாகவே இருக்கும். நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லப்படுற சிர்கேடியன் ரித்தம் இயற்கையாகவே இரவில் அமிலத்தோட உற்பத்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்கும் போது பல மணி நேரம் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுனால அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. அதனால அதிகாலையில் எடுத்துக்கொள்கிற முதல் உணவு அமிலத்தை மேலும் தூண்டுவதாக இருக்கக்கூடாது. விடியற்காலையில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பழங்கள் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வயிற்றில் அமிலத்தோட உற்பத்தியை அதிகரிக்குது. நம்பர் 2 ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமான உணவுகளில் இருக்கிற கேப்சைசின் கேஸ்ட்ரிக் லைனிங், அதாவது வயிற்றில் இருக்கிற உட்பகுதியை இரிட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமிலத்தோட உற்பத்தியும் மேலும் அதிகரிக்குது. நம்பர் 3 கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ். இது கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் கவலையாக தான் இருக்கும். ஆனாலும் கெஃபைன் இருந்த காஃபி மற்றும் டீ கேசின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுறதுனால வயிற்றில் ஆசிட் உற்பத்தியும் அதிகமாகும். நம்பர் 4 டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், எண்ணெயில் பொரித்த உணவுகள். இந்த 4 உணவுகளையும் அதிகாலையில் வெறு வயிற்றில் தவிர்ப்பது நல்லது. அதுலேயும் குறிப்பாக நெஞ்செரிச்சல் உள்ளவங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அப்போ விடியற்காலையில் முதல் உணவாக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? நீராகாரம், அதாவது பழைய சாத கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, ராகி அல்லது கம்பு கூழ், ஊற வைத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க், ஊற வைத்த சியா சீட் ட்ரிங்க், இல்லைனா பப்பாளி, ஆப்பிள், வாழைப்பழம் போன்ற ஏதாவது ஒரு பழம் சாப்பிடலாம்.